ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இந்த இடத்துல ஆண்டவர் சிந்திக்கும்படியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அநேக நேரம் நாம் என்ன பண்ணுகிறோம், ஏதோ ஒரு நன்றாக சந்தோஷமா இருப்போம், திடீரென்று ஒரு போன் கால் வராமல் திடீர்னு ஒரு நபர் பேசுவார்கள், திடீர்னு சில காரியங்கள் துக்கத்துக்குள்ளே ஆழ்த்தி அப்படியே கொண்டு போய் விடுகிறது, அல்லது நன்றாக போய் கொண்டிருந்த பிசினஸ் நஷ்டத்துல போயிடும். எபேசு சபையை குறித்து அநேக காரியங்கள் பாராட்டுகிறார். ஆனாலும் நீ ஆதியில் இருந்த மாதிரி இல்லப்பா, அந்த அன்புலாம் உனக்குள்ள இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் ஒருவேளை இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், சில நேரம் தொடக்கத்துல நல்லா இருந்துச்சு, நல்லா பைபிள் வாசிக்க முடிஞ்சது, நல்லா நிறைய காரியங்களை ஓடி ஓடி செய்ய முடிஞ்சது, இன்னைக்கு சோர்வு, என்ன அறியாமலே உட்கார்ந்துட்டேன், மனசே சரியில்லைன்னு சொல்ற கூட்டம் தான் இன்னைக்கு ஏராளம். குடும்ப காரியங்கள் ஆனாலும் சரி, வேலையானாலும் சரி, எதுவானாலும் பாதிப்புகள் வரும்பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், எதனால் இந்த பாதிப்பு வந்தது அதை கண்டுபிடிக்க சொல்கிறார், தேட சொல்லுகிறார். எந்த நிலைமையில இருந்தோம், இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஏன் வந்திருக்கிறோம், ஏன் இந்த பிரச்சனை, நல்லா தானே இருந்தோம்னு சொல்லி அதற்கு காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாமே சரியாகிவிடும். சில நேரம் இன்னைக்கு நேரமே இல்லைன்னு சொல்றானா, யூடியூப்பை பார்க்கறதுல மற்ற காரியங்களும் ஒரு சில நேரம் போன்ல தேவையில்லாம பேசி 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 நம்முடைய நேரங்கள் விரயமாகிறது. கடைசியில மனதில் சமாதானம் இல்லாம துக்கத்தோடு தான் படுக்கைக்கு செல்ல வேண்டிய நிலைமை. ஆனால் ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. நம்முடைய தேடல் இன்னைக்கு உட்கார்ந்து ஆண்டவர் அதை சிந்தித்து பார்க்க சொல்லுகிறார், யோசிக்க சொல்லுகிறார், திரும்பி பார்க்க சொல்றாரு. நல்லா இருந்தது, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுத, ஏன் இந்த பலவீனம் வந்துச்சு, ஏன் இந்த பாடுகள், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவறு பண்ணியிருப்போம், எங்கோ ஒரு காரியத்துல நம்ம தவறான முடிவு எடுத்திருப்போம், பாதை மாறி இருப்போம், அந்த இடத்த சரி பண்ண சொல்றாரு. பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற காரியங்கள் ஒழுங்காக ஆரம்பித்து விடும். சில நேரம் சில நபர்கிட்ட பேசும்பொழுது நம்ம அவங்க யாராவது சொல்ல பற்றி அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்ல வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு துக்கமாகி விடுகிறது. அப்படிப்பட்ட நபர்களோடு பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் உங்கள் காதுகளுக்கு வராதவரை கஷ்டம் தெரியாது, வந்த பிறகு யோசிக்க ஆரம்பிப்பீர்கள், மற்றபடி பகை உண்டாகிவிடும், கசப்பு உண்டாகிவிடும், வளர்ந்து கொண்டே போகும். ஆதியில் செய்த கிரியைகளை ஆண்டவருக்காக இன்னும் நன்மை செய்கிற காரியங்கள் எல்லாம் தடையாக மாறிவிடும். இல்லை, இன்று நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரு வாலிபன் ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கிற அந்த வெளிச்சத்துல எதையோ தேடிட்டு இருந்தான். அப்போ ஒரு பெரியவர் அந்த வழியா வந்தாரா. என்ன தம்பி நீ பாக்குறானா? ஐயா தேடிட்டு இருக்கிறேன், நான் என்னன்னா என்னுடைய பைக்கு கீயை நான் தொலைச்சிட்டேன், அதனால தேடிட்டு இருக்கிறேன். உடனே அப்படியே அப்பான்னு சொல்லிட்டு, எங்க தொலைச்சாப்பான்னு சொன்னா, அங்க ஏதோ ஒரு 500 மீட்டர் தாண்டி அந்த இடத்துல தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் ஏப்பா இங்க தேடுறா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவன் சொன்னா, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க வெளிச்சத்துல தேடுப்பா, அதனால இந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் இருக்கலாம், அதனால இந்த இடத்துல தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. அவர் சொன்னாராம், வெளிச்சம் வந்த பிறகு தேடினா நீ விழுந்த இடத்துல போய் தேடுப்பா, இங்க எப்படி கண்டுபிடிக்க முடியாது, சாவியை தொலைத்தது நீ அங்க போய் தேடினா தான். இப்ப இருட்டாயிடுச்சு, காலையில போய் தேடு அல்லது வெடிந்த பிறகு தேடு என்று சொல்லி அறிவுரை சொல்லி போனாராம். நாம அப்படிதான், தொலைத்த இடம் ஒன்றாக இருக்கும், தேடுகிறவன் இன்னொரு இடமாக இருக்கும். கடைசி வரை கண்டுபிடிக்க முடியாமலே கண்ணீரோடு வாழ்க்கையின் ஓட்ட முடிகிறது. இன்று ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, எது சரி பண்ணணும் கேட்கும்போது ஆண்டவர் வழி நடத்துவார், ஆவியானவர் காரியங்களை காண்பிப்பார், போதிப்பார், எல்லாம் நன்மையாய் மாறும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறப்பா. அநேக நேரத்தில் யாராவது சொல்ற வார்த்தைகள், பார்க்கிற காரியங்கள், ஏற்படுகிற நஷ்டங்கள், சந்திக்கிற எல்லா வேதனையான அனுபவங்கள் எங்களை அப்படியே அமிழ்த்து விடுகிறது. பல நேரத்தில் சோர்ந்து விடுகிறோம். பல காரியங்கள் எங்களை அப்படியே அந்த கேட்ட வார்த்தைகள் ரீங்காரம் விட்டு உடைத்துக் கொண்டே இருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க பிள்ளைகளுடைய சூழ்நிலை இன்னைக்கு மாறட்டும் அப்பா. ஆதியில் இருந்தபடி எழும்பட்டும், கிரியைகளை நடப்பிக்கட்டும், நாமத்தை உயர்த்தட்டும், தூசியை உதறிட்டு சோர்வுகள் தூக்கி போட்டு என்னால முடியும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், காரியங்களை ஜெயமாய் மாற்றிக் கொடுப்பார் என்று சொல்லி எழுந்து முன்னேறி செல்லத்தக்கதாய், ஆதியில் இருந்த நிலைமைக்கு வரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தேவையில்லாத அத்தனையும் அப்புறப்படுத்திவிட்டு தேவையானதை கொடுத்து தேவையான வழியில சரியான வழியில நடத்தி எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அவருடைய கருத்துல எல்லாவற்றையும் கொடுப்போம். இந்த இடத்துல இருந்து நம்ம விழுந்தோம், அதை கண்டுபிடிச்சு எழுந்து மீண்டுமாய் சரியான நிலைமைக்கு வந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை செய்து அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையும் மகிமை உள்ளதாய் மாறும். கர்த்தர் அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.